வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு சக்தி கொடு. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? இந்த வருஷம் லீவுக்கும் அம்மன் கொடி போவேன்னு பரத் ஒத்த காலில் நிற்கிறானே, அங்கே அப்படி என்னதான் வச்சிருக்கோ? 2 மாசமும் தெரு புழுதியில் விளையாடி ஊர் மெஞ்சிட்டு கருத்து போய் ஆளே அடையாளம் தெரியாமல் வருவான். லக்ஷ்மண் ராம் மாதிரி ஒரு டென்னிஸ், வயலின், ஸ்விம்மிங்னு போகிறதுக்கு ஆர்வம் இல்லை பாருங்கோ. நீங்கள் சொல்லப்படாதா? பானு பொரிந்து தள்ளிவிட்டாள். நாதனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் உள்ளூர அவருக்கு சந்தோஷம்தான். சொந்த அம்மாவாயிற்றே, அதுவும் இந்த 60 வயதில் தன்னந்தனியாய். தன்னால் தான் போக முடியவில்லை. பானுவும் போக மாட்டாள். அட்லீஸ்ட் ஒரு பேரனாவது பாட்டி மேல் இவ்வளவு கரிசனமாக இருக்கும்போது அதை கெடுப்பானேன்? ஆனால் பானு சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. மற்ற 2 பசங்களும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரெஞ்ச், டென்னிஸ் என்று மாறி மாறி போகும்போது இவன் மட்டும் பாட்டி பாட்டின்னு. பானு, நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் உனக்கு தான் பரத்தை பற்றி நன்னா தெரியுமே. பிடிச்சா பிடிச்ச பிடிதான். ராமநாதன் பானுமதி தம்பதிகளுக்கு 3 பையன்கள். ராம், லக்ஷ்மண், பரத். நாதனுக்கு சொந்த ஊர் கும்பகோணத்தில் உள்ள அம்மன்குடி கிராமம். அக்ரஹாரத்தில் 6 கிரவுண்டில் 4 கட்டு வீடு. பள்ளிக்கூடமெல்லாம் கும்பகோணத்தில்தான். அப்பா ராஜகோபாலன் பெரிய மிராசுதார். 6 அடி உயரத்தில் நெடுநெடுவென்று உயர்ந்த சிவந்த மெலிந்த உருவம். பின்னால் சின்னதாய் குடுமி. அவர் வைத்ததுதான் சட்டம். மறு பேச்சு பேச யாருக்கு தைரியம் வரும்? மனைவி பூரணி உட்பட. பூரணியும் ராஜகோபாலனுக்கு சளைத்தவள் இல்லை. அவளுடைய தகப்பனார் நடேச இருக்கோ ஊரில் இருக்கும் நஞ்சை புஞ்சையில் பாதிக்கு மேல் சொந்தம். ஆனால் அவர் பரம சாது. அதிர்ந்து ஒரு வார்த்தை வராது. பெண்ணும் அதே மாதிரிதான். பார்க்க ரவிவர்மா ஓவியம் போல பூரண அழகி. ஆனால் குட்ட குட்ட குனியும் ரகம் இல்லை. மௌனமாய் இருந்து கொண்டே தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் புத்திசாலி. ஆஸ்திக்கும் ஆசைக்குமாய் அன்னபூர்ணி ஒருத்திதான். அவளும் சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாம் தெரிந்து வளர்ந்த பெண்தான். ஆனால் ஆண் ஆதிக்கத்தை அவளுடைய குடும்பத்தில் அனுபவித்ததே இல்லை. ராஜகோபாலனின் அதிகார தோரணை அவளை முதலில் பயமுறுத்தியது. போக போக அவர் மேல் ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி தோன்ற ஆரம்பித்தது. அவர் ஆட்டுவிக்கும் ஒரு பொம்மை போல இருப்பதற்கு அவள் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. கோபாலின் ஒரு விதவை தமக்கை கூடவே இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நினைத்து பார்க்கவே தைரியமில்லை. இதெல்லாம் சமாளித்து கொண்டவளுக்கு ஒன்றை மட்டும் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பெண்கள் சகவாசம் நினைக்கவே அருவருப்பாயிருக்கும். ஊருக்கே தெரிந்த விஷயம் தங்களுக்கு எப்படி தெரியாமல் போனது? அவருடைய நடத்தையை கூட அவள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லோரையும் அதிகாரம் பண்ணும் அவரது ஆணவ போக்கு அவள் மனதை மிகவும் துன்புறுத்தியது. எப்படியோ 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. மூத்தவன் ராமநாதன் அப்பாவிடமிருந்து ஒதுங்கியே இருந்தான். சின்னவன் கைலாசம் 3 வயது வரை பேசவில்லை. பிறக்கும்போதே இருதயத்தில் ஏதோ கோளாறு. 10 வயசு வரைதான் அவனுடைய ஆயுசு. இப்போது நாதன் சென்னையில் பெயர் பெற்ற நாதன் அண்ட் நாதன் ஆடிட்டிங் கம்பெனியின் பார்ட்னர். அப்பாவிடம் பைசா எதிர்பார்க்காமல் சுயமாகவே சம்பாதித்தது. மனைவி பானுமதி ஒரு வக்கீல். சமூக தொண்டில் முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவள். சாம்புவையர் சமையலை தவிர ஆளினாள். நாதனின் வலது கை. ராம், லக்ஷ்மண், பரத் 3 பிள்ளைகள். ராஜகோபாலன் 2 தடவைதான் பிள்ளை வீட்டிற்கு வந்திருக்கிறார். ராம் லக்ஷ்மணனின் புண்ணியாஜனத்துக்கு. அப்புறம் எட்டி கூட பார்க்கவில்லை. நாதனுக்கும் ஒட்டவில்லை. 2 தடவை நாதனும் பானுவும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அம்மன்குடி போயிருக்கிறார்கள். ராமுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அங்கே அவ்வளவாய் பிடிக்கவில்லை. ஆனால் பரத் மட்டும் வரும்போது பாட்டி பாட்டி என்று அழுவான். ஏக்கத்தில் ஒரு தடவை ஜுரம் கூட வந்துவிட்டது. பூரணி மட்டும் வருஷத்துக்கு 2 தடவை வந்து விடுவாள். அதுவும் பரத் என்றால் உயிர். கைலாசத்தை ஞாபகப்படுத்துவதால் கூட இருக்கலாம். அவளும் கணவனின் மறைவுக்கு பின் வருவதை நிறுத்திவிட்டாள். இதெல்லாம் பழங்கதை. இப்போது பரத்துக்கு பாட்டியை பார்த்தே ஆக வேண்டும். அம்மன்குடி நினைவே காவிரி தண்ணீர் போல் இனித்தது. 10 வயசான பரத்தை தனியாக கும்பகோணம் அனுப்ப பயம்.
பூவையா நடேசையரிடம் ஒட்டிக்கொண்டு 40 வருஷம் ஆகிறது. அவனை பூரணிக்கு துணையாக அனுப்பிவிட்டார் நடேசையர். சென்னை வந்து பரத்தை கூட்டிக் கொண்டு போய் 1 மாதம் கழித்து திரும்ப கொண்டு வந்து விடுவான். அம்மன்குடி நுழைந்ததும் இடது பக்கம் பெரிய திண்ணை. சாதாரணமாய் இவ்வளோ பெரிய திண்ணை யார் வீட்டிலும் கிடையாது. நடுவில் ஒரு சாய்வு நாற்காலி, பக்கத்தில் ஒரு விசிறி கட்டாயம் இருக்க வேண்டும். கூடவே அந்த வருஷத்து பஞ்சாங்கம். விசிறி காம்பால் அடி வாங்கினவர்களும் உண்டு. மூலையில் சிறிய மண்பானையில் குளிர்ந்த காவிரி தண்ணீர் தினமும் அலம்பி நிரப்ப வேண்டும். மூடி மேல் வெங்கலச் சொம்பு, தினசரி, தினமணி நாளிதழ், ஒரு குட்டி டிரான்சிஸ்டர். குளிக்கும் சாப்பிடும் நேரம் தவிர திண்ணையே கதி. ஒரு நாளைக்கு 2-3 தடவை தான் அவருடைய தரிசனம் பூரணிக்கு கிடைக்கும். அப்போதும் ஒரு கனிவான வார்த்தை, எப்போது வெளியே போவார் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. மாட்டு சலங்கை சத்தம் மட்டுமே அதற்கு சாட்சி. கணபதி அவருடைய பூரண விசுவாசி. கொன்று போட்டாலும் ரகசியத்தை வெளியில் விடமாட்டான். அடுத்து முதல் கட்டு. 4 பேர் உட்கார்ந்து ஆடலாம். அத்தனை பெரிய ஊஞ்சல், அப்புறம் ரேழி, மித்தம், அடுப்பங்கரை, சாமி அலமாரி, கேமரா உள், தூணெல்லாம் தேக்கு. 2ஆம் கட்டு. மறுபடியும் ஒரு மித்தம், ஸ்டோர் ரூம், புழக்கடை. அங்கே இருக்கும் இருட்டு அறைதான் 3 நாட்களுக்கு புகலிடம். குளியலறை, கிணறு, பின்னால் மாட்டுக்கொட்டாய். 3ஆம் கட்டு போய்கொண்டே இருக்கும். முதலில் குழந்தையாய் அங்கு போனபோது வாசலுக்கும் கொல்லைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பான். மாட்டுக்கொட்டாயிலேயே பழியாய் கிடப்பான். கண்ணுக்குட்டி கௌரி அவனுடைய உற்ற தோழி. கழுத்தை கட்டிக்கொண்டு விடவே மாட்டான். தைரியமாய் தாத்தா மடியில் போய் உட்காருவான். தாத்தா வெற்றிலையை போடும்போது காம்பை கிள்ளி கொடுப்பான். வாயில் வெற்றிலையை ஊட்டி விடுவான். மற்ற யாருக்குமே இல்லாத பந்தம் பரத்துக்கு மட்டும் எப்படி வந்தது? இதோ இப்போது 10 வயது பையனாய் பாட்டியை பார்க்க கிளம்பிவிட்டான். பாட்டியை ஸ்டேஷனில் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கட்டி கொண்டான். பரத், எத்தனை நாளாச்சு கண்ணா? நன்னா ஒசந்து போயிட்ட. அடையாளமே தெரியல. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? வீடு வரும் வரை எத்தனை கேள்விகள். ஆனால் வீடு வந்ததும் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு வாசலில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வீட்டின் முன்னால் வண்டி நின்றது. பாட்டி, அதுதானே நம்மாம். இங்கே இறங்குறோமே. அட, ஞாபகம் வச்சிருக்கே. உள்ள வா, போக போக விவரமா தெரிஞ்சுப்பேன். வீடு கச்சிதமாய் அழகாய் இருந்தது. போய் கை கால் அலம்பிண்டு நெத்தி கெட்டுண்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வா. நீ காப்பி குடிப்பியா இல்லை போன்விட்டாவா? வெறும் பாலா? ஒன்றும் வேண்டா பாட்டி. நீ குடிக்கிற காப்பிலேயே ஒரு வாய் கொடு. முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன். பூரணி அவனை அப்படியே வாரி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள். பரத், நான் அத்தை திறந்து விடுறேன். எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. உன் இஷ்டம் போல என்ன வேணா பண்ணிக்கோ. உன்னோட வீடு தாண்டா கண்ணா. பரத்துக்கு மனசில் அரித்து கொண்டே இருந்தது. முதல் நாள் இரவு சுத்தமாய் தூங்கவில்லை. பரத், நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிற. சமயம் வரும்போது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எப்பவும் மாதிரி கலகலப்பா இரு. அதான் எனக்கு பிடிக்கும். சின்ன பையன்தானே. ஒரே நாளில் பழைய கலகலப்பு வந்துவிட்டது. 2 வயது குழந்தையாய் இருந்தபோது பாட்டி கையை பிடித்து கொண்டு கைலாசநாதர் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தது இன்னும் பசுமையாக ஞாபகத்தில் இருந்தது. அப்புறம் தாத்தா போனபோது 13ஆம் நாள் சுபஸ்வீகரம் முடிந்த கையோடு எல்லோருடனும் வந்ததுதான் கடைசி. இதோ பாட்டியுடன் மறுபடியும். மகிஷாசுர மர்தினி கோலத்தில் அம்மன் குடிகொண்டிருக்கும் ஸ்தலம் அல்லவா? தேவிவனம் என்று அழைக்கப்படும் அவளின் இருப்பிடம் பார்க்க பார்க்க தெவிட்டா அழகு. எப்போதுமே வீணையுடன் காட்சியளிக்கும் கலைமகள் யோக நிலையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஒரே கோவில். பரத், உனக்கு இங்கே தான் வித்யாரம்பம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனால் நடக்கலை. நாம் ஆசைப்படுறது எல்லாமே நடந்துட்டா. பாட்டி அவனுக்கு பிடித்ததையெல்லாம் அழுக்காமல் செய்து கொடுப்பாள். வெள்ளை தோசை, அடை, பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், கடலை உருண்டை, மனோகரம், போளி, கொழுக்கட்டை. சாயங்காலம் விளக்கேற்றியதும் 1 மணி நேரம் பாராயணம். பூரணி நிறைய புராண கதைகள் சொல்லுவாள். ஹரி பக்தர்களின் மகிமையை கூறும் பக்த விஜயத்திலிருந்து
தினமும் ஒரு அத்தியாயத்தை அவனை படிக்கச் சொல்லுவாள். திரும்பி போகும்போது மனசு நிறைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். இதோ 15 வயது பையனாய் இந்த 5 வருஷத்தில் பாட்டியை முழுதும் அறிந்தவனாய் அம்மன் குடி வருகிறான் பரத். பூரணி தான் சொன்னபடி அவனுக்கு நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு தடவையும் சொன்ன கதை இதோ. தாத்தான்னா ஊரே நடுங்கும். ரொம்பவே நாணயமானவர். காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்தாலும் வேலை செய்கிறவாளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனால் யாராவது தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா விசிறி காம்பு பிஞ்சிடும். என்கிட்ட வந்த நாள் முதலே பெரிய பிரியமெல்லாம் கிடையாது. காலம்பரை குளிச்சு சுவாமி ரூமுக்கு வந்து நெத்திக்கிட்டு போவார். சுட சுட காப்பி திண்ணைக்கு போகணும். கொஞ்சம் ஆறி இருந்தா கூட அத்தனை கோபம். துண்டால பிடிச்சிட்டு தான் குடிப்பார். ஒரு நாள் ஆறி போச்சுன்னு டம்ளரோட வீசி எறிஞ்சார். அடுத்த நாள்லேருந்து கணபதி கிட்ட கொடுத்து விட்டேன். என் மேலே கோச்சிட்டு ஒரு வாரம் மௌன விரதம். 10 மணிக்கு டான்னு தட்டு வச்சாகணும். இதில் உப்பு இல்லை புளி இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். மௌனம் மௌனம். நேரமானா மட்டும்தான் துர்வாச அவதாரம். அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு டிஃபன். படுக்க மட்டும்தான் உள்ள வருவார். அது வரைக்கும் நான் இருக்கேனா செத்தேனானு கூட தெரியாது. எனக்கு இப்படி இருந்து பழக்கமே இல்லை. வீட்டில் மனுஷா இருந்தும் தனியாக இருக்கிறது எவ்வளவு கொடுமைங்கிறது அனுபவிச்சவாளுக்கு மட்டும்தான் புரியும். நல்ல வேளை நிறைய புஸ்தகம் வீடு முழுக்க. எல்லாமே அத்தை எனக்கு கொடுத்தது. அத்தை மாதிரி ஒரு மனுஷியை பார்க்க முடியாது. 10 வயசுல கல்யாணமாகி 18 வயசுல புருஷனும் போயாச்சு. இந்த விஷயத்துல உங்க தாத்தா தெய்வம்தான். கூட வச்சுண்டு நல்ல மாதிரியா கரை சேர்த்துட்டாரே. நான் இப்போ சொல்ல போற விஷயம் எவ்வளவு தூரம் உனக்கு புரியும்னு தெரியல. எனக்கே கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அவரும் சந்தேகப்படும்படியா நடந்துக்கவே இல்லை. அப்போ நான் உங்க அப்பாவை பிள்ளையாண்டிருந்தேன். 6 மாசம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி ஆத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப பயந்துட்டேன். அப்போ அத்தை இருந்தா. அத்தை, அவரை காணுமே, பயமா இருக்குன்னு கையை பிடிச்சிட்டு அழுதேன். பயப்படாத பூரணி, நானே முன்னாடி அவனை பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம்மா. அவனுக்கு ஏன் தான் இப்படி புத்தி போனதோ தெரியல. நம் மாத்து பரம்பரைக்கே இல்லாத இந்த குணம். 3 பொன் குழந்தைகளுக்கு அப்புறம் பிறந்ததுனாலையோ என்னமோ அம்மா ரொம்பவே செல்லம் கொடுத்துட்டான்னு தோன்றது. 15 வயசு வரைக்கும் அம்மா பக்கத்தில் தான் படுத்துப்பான். அம்மா போனதும் அப்படியே கூட்டுக்குள்ளே ஒடுங்கிட்டா மாதிரி யாரோடையும் பேசுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போக வர இருந்தான். இங்கே இருக்கிற காலேஜுக்கு போனான்னு பேரு தான். ஆனால் படித்தானான்னு தெரியல. அரசல் புரசலாக காதில் விழுந்தது. நடத்த சரியில்லை. பொம்மநாட்டி சகவாசம் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் குடும்பமே ஆடிப்போச்சு. ஆனால் யாருக்கும் அவனை தட்டி கேட்க தைரியம் இல்லை. அம்மா கிட்டேயே படுத்து பழகிட்டவனுக்கு பொண்ணோட கதகதப்பு வேண்டி இருந்தது போல இருக்கு. கல்யாணம் ஆனால் சரியாயிடும்னு லேசாக எடுத்துட்டோன்னு தோன்றது. அத்தை என் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டா. பூரணி, நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு மகா பாபம் பண்ணிட்டோம். ஒரு நாள் அவனை பார்த்து கேட்கணும். 18 வயசில் என் தலைமுடி மட்டும் இல்லை, என்னோட சந்தோஷம் நிம்மதி மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்கிற என்ன ஆற்றுல வச்சுண்டு உன்னால் எப்படிடா உனக்கு இந்த மாதிரி நடந்துக்க முடியுறதுன்னு நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்கணும்னுட்டு. அப்படி கேட்காட்டா இந்த கட்டை வேகாது. கேட்டாளா இல்லையான்னு தெரியல. பூரணி, கோபாலனுக்கு உன் மேலே நிறைய ஆசையும் மதிப்பும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, குத்த உணர்ச்சி. வெளியில் போய் காசை விட்டெறிஞ்சா மனசாட்சிக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லையே. அத்தை தாத்தாவை நன்னாவே புரிஞ்சு வச்சுருந்தா. இந்த விஷயமெல்லாம் தெரிய வரும்போது பரத்துக்கு 20 வயது ஆகிவிட்டது. பாட்டி, இன்னும் நீங்கள் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவே இல்லையே. தெரியும் ராஜா, அதை பற்றி சொல்கிற நேரம் வந்தாச்சு.
தாத்தா மேலே எனக்கு கோபம் வந்ததுக்கு முக்கிய காரணமே அவர் கடைசி வரை தன்னோட தப்பை அது என்னை எவ்வளவு காயப்படுத்தியிருக்குங்கிறத புரிஞ்சுக்காம சுயநலமாக இருந்தது தான். மனுஷனுக்குள் இத்தனை முரண்பாடா? தனக்கு ஒரு நியாயம், பிரத்தியாருக்கு ஒரு நியாயமா? கைலாசம் போனதும் எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் நடுவில் இருந்த திரை ஒரு இரும்பு சுவராக மாறிடுத்து. நீ பிறந்தப்போ உன்னை பார்க்க கூட வர மனநிலைமையில இருக்கலை. அப்புறம் கொஞ்சம் மனசை தேத்தின்ட்டேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் என்னோட கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அப்புறமா நீங்கள்லாம் வந்து போன சமயம் நான் எதையுமே காட்டிக்க விரும்பலை. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் கணபதி தான் ஒரு பாலமாக இருந்தான். தாத்தா போய் காரியமெல்லாம் முடிஞ்ச உடனே நான் என் நகையெல்லாம் விற்று இந்த வீட்டை வாங்கிட்டேன். ஒரு பெரிய பூட்டாக எடுத்து பழைய வீட்டை பூட்டினதும் தான் என் மனசில் இருந்த புயல் கொஞ்சம் அடங்கின மாதிரி தோணித்து. அவரையே உள்ளே வச்சு பூட்டின மாதிரி, என்னமோ ஒரு கூண்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த மாதிரி. சில சமயம் நான் நினச்சிப்பேன், விவாகரத்து கூட ஒரு வரப்பிரசாதமோன்னு. பிடிக்காம வாழற வாழ்க்கை ஒரு கொடுமை. 2 பேரில் யாரோ ஒருத்தர் தன்னோட சுயத்தை இழந்தோ மறந்தோ வாழணும்னு என்ன அவசியம்? ஒரே வீட்டில் ஒருத்தர் மூஞ்சியே ஒருத்தர் பார்க்க பிடிக்காம யாருக்காக? பாட்டி, எப்படி உங்களால் தனியாவே? இதெல்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாகவும் அதே சமயம் வருத்தமாகவும் தாத்தா மேலே ஆத்திரமாகவும். உனக்கு இத்தனை சக்தி எங்கேருந்து வந்தது பாட்டி? எல்லாமே அந்த மகிஷாசுர மர்தினி கொடுத்த தைரியம்தான். சூரனை சம்ஹாரம் பண்ணினவளாச்சே. அதெல்லாம் நிஜமோ கற்பனையோ, ஆனால் மனசு வச்சா பொண்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. கண்ணா, எனக்கு நீ ஒரு ஒத்தாசை பண்ணணும். தாத்தா வீடு உனக்குத்தான். நீ இந்த வீட்டை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தணும்னு என்னோட ஆசை. அம்மன் குடியிலேயே உன்னை கட்டி போடுறேன்னு அப்பா அம்மாவுக்கு என் மேலே கோபம் வரலாம். நீ அப்பப்போ வந்து போகிற மாதிரி இருந்தால் கூட போதும். சேவியா? பரத், இன்னொரு விஷயம், இதெல்லாம் யாருக்குமே தெரிய வேண்டாம். இதை கேட்ட உனக்கே தாத்தாவின் மேலே ஆத்திரம் வருதே. ஏற்கனவே அப்பாவுக்கு தாத்தா மேலே அத்தனை பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. இதுவும் தெரிஞ்சா அவரை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிருவான். உன்னோட இருக்கட்டும். பாட்டி, நிச்சயமாக பண்ணுறேன். ஆனால் அதுக்கான சக்தி கொடுன்னு மட்டும் என்னை ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. பூரணி கதை முடிந்து விட்டது. நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை. பாட்டி பாட்டின்னு அவா காலையே பிடிச்சு சுத்தின்னு இருந்தானே, இப்போ பாருங்கோ என்னமோ அனாதை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமா. அம்மன் குடியில் பழியாக கிடக்கானே. எனக்கு படுத்தாலே தூக்கம் வரலை. கிளப்பில் எல்லாரும் பரத் என்ன பண்ணுறான்னு கேட்குறச்ச மனசு விட்டு போச்சு. பானு, நீ படித்தவ தானே. நான் ஒன்று சொன்னால் என் மேலே பாயக்கூடாது. நீங்கள்லாம் லேடிஸ் கிளப்பில் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு கிராமமாக போய் என்ன பண்ணுறேன்? ஏழை குழந்தைகளுக்கும் அனாதை பசங்களுக்கும் எத்தனை உதவி பண்ணுறேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ உன் வசதி எதையும் குறைச்சிக்காம அதே சமயம் ஏழைகளுக்கும் உதவணும்னு சௌரியமாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். உனக்கு ராத்திரியில் ஏசி இல்லாமல் தூக்கம் வராது. நானும் உனக்கும் ஒரு படி மேலே உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு செக்கை எழுதி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவன். பெரிய பெரிய கார்ப்பரேட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறதோட தங்க கடமை முடிஞ்சிட்டதா நினைக்கிறவா. கம்பெனி டேக்ஸ் கட்ட வேண்டாமே, தங்க கையிலேருந்து கூட கொடுக்கறதில்ல. எல்லாருமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவா தான். தப்பே இல்லை. இதில் நம்ம பரத் மாதிரி ஒரு சிலர் அவளோடையே தங்கி அவளோட சாப்பிட்டு தூங்கி அவள் வாழற வாழ்க்கையை வாழ்ந்து ஹீ இஸ் சிம்ப்ளி கிரேட். யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் சன், அவர் சன். திருப்பதிக்கு நேரே ஹெலிபேட்டில் போய் இறங்குறவா இருக்கா. கோவில் வாசல் வரைக்கும் காரில் போகிறவாளும் உண்டு. சிலர் படியேறி வரேன்னு வேண்டிக்கிறா. சில பேர் பாத யாத்திரையாகவே போகிறா. எங்கள் அத்தை மாதிரி சில பேர் மஞ்சள் துணியில் காசை முடிஞ்சு போகிறவா கையில் கொடுத்துருவா. அவாவா சௌரியம் போல. எது உண்மை பக்தின்னு சொல்ல முடியுமா? பரத்தை அவன் போக்கில் விட்டுடுமா? அவனுக்கு சக்தி கொடுன்னு நாம் பிரார்த்தனை மட்டும் பண்ணுவோமே. அம்மன் குடியில் அம்பாள் மட்டும் குடியிருக்கிறதா நான் நினைக்கல.
எங்கள் அம்மாவும் இன்னமும் அங்கே குடியிருக்கா. அவள் பரத்துக்கு ஒரு குறையும் வராமல் பார்த்துப்பா, நம்பு. பாரதி சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. எப்பவும் போல் அவங்க கதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு சொல்லும். அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, யார் இந்த சரசாசுரி யார், அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரசாசுரி அவர்கள் மதுரையில் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய கதைகள்லாம் எழுதின்னு வந்துட்டுருக்காங்க. சிறு கதைகள் தான் நிறைய எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சமூக நீதி கதைகள், குடும்ப கதைகள், அதுக்கப்புறம் ஹாஸ்ய கதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கதையிலேருந்தும் நம்ம நிறைய ஹாஸ்ய கதைகளில் கூட நம்ம நிறைய அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒவ்வொரு கதையிலேருந்தும் நிறைய விஷயம் அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். அந்த மாதிரி அவங்க கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக நான் படிச்சுட்டுருக்கேன் அவங்க கதைகளை. யூடியூப் சேனல்லையும் நான் 2-3 வருஷமாக நான் படிச்சுன்னு வந்துட்டுருக்கேன். அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க எனக்கு அவங்க கதைகளை படிக்கிறதுக்கு, என்னோட இந்த சேனலில் படிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அடிக்கடி அவங்க கதைகளை எடுத்து நான் படிச்சுட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கதைகளை படிக்கும்போது. இன்றைக்கும் இந்த கதையை நான் படித்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்கள்கிட்ட இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.